பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெரிய மலைகளாலும் அடர்ந்த காடுகளாலும் சூழப்பட்ட ஒரு இராச்சியம் இருந்தது. அந்த நாட்டின் பெயர் வெண்பாறை நாடு. அந்த நாட்டை நல்ல மனம் கொண்ட மன்னர் வீரசேகரன் ஆட்சி செய்தார். மக்கள் அனைவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் அரண்மனைக்குள் இருக்கும் பழமையான சூரிய வைரம் திடீரென காணாமல் போய்விட்டது. அந்த வைரம் இல்லாமல் போனால் நாட்டில் மழை பெய்யாது என்று பழைய நம்பிக்கை இருந்தது. மன்னர் கவலையில் மூழ்கினார். அப்போது அரண்மனையின் காவலர் குழுவில் இருந்த 14 வயது சிறுவன் அர்ஜுன் முன் வந்தான். அரசே, நான் அந்த வைரத்தை கண்டுபிடித்து கொண்டு வருகிறேன் என்றான் தைரியமாக. மன்னர் சிரித்தார். இது மிகவும் ஆபத்தான பயணம் அர்ஜுன். என் நாட்டிற்காக நான் எதையும் செய்வேன் என்றான் அவன். அடுத்த நாள் காலையில் அர்ஜுன் தனது குதிரையான வாயு மீது ஏறி பயணத்தைத் தொடங்கினான். அவன் அடர்ந்த காட்டைக் கடந்தான். அங்கே வித்தியாசமான சத்தங்கள் கேட்டன. திடீரென ஒரு பெரிய கரடி அவன் முன் நின்றது. அர்ஜுன் பயந்தாலும் ஓடவில்லை. அவன் தனது பையில் இருந்த தேனை கரடிக்கு கொடுத்தான். கரடி அமைதியாகி வழியை விட்டது. அன்பு பல நேரங்களில் வாளை விட சக்தி வாய்ந்தது என்று அர்ஜுன் நினைத்தான். காட்டை கடந்தபின் ஒரு பெரிய மலை குகையை அர்ஜுன் கண்டான். குகைக்குள் ஒரு முதிய சாமியார் இருந்தார். சூரிய வைரத்தை தேடுகிறாயா என்று கேட்டார் அவர். அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான். ஆம், அது எங்கே இருக்கிறது? சாமியார் ஒரு பழமையான வரைபடத்தை கொடுத்தார். இந்த வரைபடம் உன்னை உண்மையான பொக்கிஷத்திற்கு கொண்டு செல்லும். ஆனால் நினைவில் வை, பேராசை உள்ளவர்களுக்கு அந்த வைரம் கிடைக்காது. அர்ஜுன் பயணம் தொடர்ந்தான். அப்போது நாட்டின் துரோக தளபதி கருணாகரன் தனது வீரர்களுடன் வந்தான். அந்த வைரம் எனக்கு வேண்டும் என்று சிரித்தான் அவன். ஒரு பெரிய வாள் சண்டை தொடங்கியது. அர்ஜுன் புத்திசாலித்தனமாக போராடினான். கடைசியில் குகையின் மேலிருந்து கற்கள் விழ ஆரம்பித்தன. கருணாகரன் பேராசையால் வைரத்தை பிடிக்க ஓடினான். ஆனால் பாதை உடைந்து அவன் கீழே விழுந்தான். அர்ஜுன் அவனை காப்பாற்ற முயன்றான். நீ என்னை ஏன் காப்பாற்றுகிறாய் என்று தளபதி அதிர்ச்சியுடன் கேட்டான். நல்லவன், ஆக இன்னும் உனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றான் அர்ஜுன். அந்த நேரத்தில் குகையின் நடுவே சூரிய வைரம் ஒளிர்ந்தது. அர்ஜுனின் நல்ல மனதை பார்த்து குகைக்கதவு தானாக திறந்தது. அவன் வைரத்தை எடுத்துக்கொண்டு நாட்டிற்கு திரும்பினான்.
மன்னர் மிகவும் மகிழ்ந்தார். நம் நாட்டின் உண்மையான வீரன் அர்ஜுன்தான் என்று அறிவித்தார். மக்கள் அனைவரும் கைத்தட்டினர். அந்த நாளிலிருந்து அர்ஜுன் ஒரு சாதாரண காவலன் அல்ல, அவன் வெண்பாறை நாட்டின் இளவீரனாக ஆனான். தைரியம் மட்டும் போதாது, நல்ல மனமும் கருணையும் இருந்தால்தான் ஒருவர் உண்மையான வீரனாக முடியும்.